Hello friends, welcome to Job Seekers Junction. So இந்த வீடியோல ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய SSC JEE கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 968 வேகன்சிஸ் வந்து கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவங்க கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷம் 1300 வேகன்சி கிட்ட கால்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 968 இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து டென்டேட்டிவ் வேகன்சிஸ் தான். இன்னும் 2 டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் அவங்க வெளியிடாமல் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அது அப்கமிங்ல அந்த வேகன்சிஸும் ஃபில் ஆயிடும். ஸோ ஓவராலா அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு 1000 வேகன்சிஸ் கிட்ட வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ வேகன்சிஸை பொறுத்து நீங்க வந்து யோசிக்க வேண்டாம். பிஇ பிடெக் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தயவு செஞ்சு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியோ இந்த எக்ஸாமுக்கு மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. இப்போ என்னென்ன போஸ்ட், என்னென்ன வேகன்சி, அதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 91 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ எஸ்எஸ்சி தான் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து வேகன்சிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபில் பண்றாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபில் பண்றாங்க. அதே மாதிரி இதே ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான வேகன்சிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற டிபார்ட்மெண்ட், பவர் சப்ளை, வாட்டர் போர்டு, தமிழ்நாடு டுவார்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிடபிள்யூசி வாட்டர் போர்டுன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸை ஃபில் பண்றதா இந்த எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்லயோ, பிடபிள்யூடிலயோ, பவர் ரிசர்ச், டிஃபென்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் வேகன்சிஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க விட்டுருக்காங்க. ஸோ அதை பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, அதுலேயும் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சிஸ் தான் இவங்க ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 28 மார்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் டு ஃபில் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 18th ஏப்ரல். அதுக்குள்ள வந்து நம்ம அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி முடிச்சிடணும். யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அப்ளை பண்ணிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா நாள் போக போக உங்களுக்கான சர்வர் வந்து ஸ்லோ ஆயிடும். ஸோ அதனால உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு சிரமமா இருக்கும். அதனால எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடுங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்லேயே உங்களுக்கு எக்ஸாமுக்கான டேட்டும் டென்டேட்டிவா சொல்லிட்டாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் உங்களுக்கு. ஸோ அதுக்கான பேப்பர் 1க்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, அதாவது ஜூன் 4, 5, 6 இந்த 3 டேட்ல தான் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ரவுண்டடா 2 months இருக்கு. ஸோ அதுக்குள்ள நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சிலபஸ் நீங்க எப்படி படிக்கணும்ன்றதையும் நான் அப்கமிங்ல சொல்றேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தா நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஜேஇ போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 6க்கான சேலரி மினிமம் 35,000 ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 1,10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா சாலிடா கொடுத்துருவாங்க அக்கார்டிங் டு 7th பே கமிஷன். ஓகேங்களா? ஸோ அதனால சேலரியுமே உங்களுக்கு நல்ல சேலரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ல ஜேஇ, அதாவது ஜேஇசி அப்படிங்கிறது சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கான போஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா நீங்க டிகிரி வந்து சிவில் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இல்ல நான் இன்ஜினியரிங் முடிக்கல, டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, ஆர் உங்களுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னா 3 இயர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்ல நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா அதோட சேர்த்து உங்களுக்கு 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கறாங்க. இல்ல நான் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ், 30 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட். அதுக்குள்ள உள்ளவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அதை கீழே வர்ற பேஜ்ல நம்ம பார்ப்போம். அதே பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ல ஜேஇ போஸ்ட்ல இஎன்டிஎம், அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்று எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராவோ அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியராவோ நீங்க முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் முடிக்கல அப்படின்னாலோ 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல்ல முடிச்சிருக்கணும் வித் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா அந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கேட்கறாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பார்டர் ரோட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வர்றது இந்த டிபார்ட்மெண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜேஇ சிவில் 3 வருஷம் நீங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதுக்கான ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ். ஸோ சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் எடுக்கிறான். ஸோ இந்த மெக்கானிக்கலுக்கு நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது நீங்க முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் 30 இயர்ஸ் தான். இதே சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறான். நீங்க ஒன்னு பேச்சுலர்ஸ் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அதாவது பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லயும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கான். சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான்.
இதே மாதிரி கிட்டத்தட்ட நிறைய 8 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, அப்கமிங்ல அது வரும், மிலிட்ரி அண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ். அதுக்கும் பாத்தீங்கன்னா சிவில், நீங்க சிவில் டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்ல 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப் டு ஏஜ் லிமிட் உங்களுக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்ன மேஜர் முடிச்சிருக்கீங்களோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எந்த போஸ்ட்ல வருதோ அதை பார்த்து கரெக்டா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் இது வந்து எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபைனலா அந்த வேகன்சிஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அவங்களே இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து டென்டேட்டிவ் வேகன்சிஸ் தான் அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ வேகன்சிஸை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். இந்த பிஆர்ஓன்னு சொல்லக்கூடிய பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா? டோட்டலி பாத்தீங்கன்னா 438 வேகன்சி கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல யூஆருக்கு 142, ஓபிசிக்கு 136, இடபிள்யூஎஸ்க்கு 48, எஸ்சிக்கு 76, எஸ்டிக்கு 36 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் தான். ஸோ இந்த மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அப்படிங்கிறதுனால இந்த பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனுக்கு பிசிக்கல் டெஸ்ட்டும் வைக்கிறான். என்ன மாதிரி பிசிக்கல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்னன்னா மினிமம் ஹைட் இருக்கணும், செஸ்ட், மினிமம் வெயிட். ஃபார் எந்த ரீஜனுக்கு, நம்ம சதர்ன் ரீஜன் தமிழ்நாடுக்கு மினிமம் ஹைட் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதுனால மினிமம் ஹைட் 157 சென்டிமீட்டர் இருக்கணும், வெயிட் மினிமம் 50 கேஜி இருக்கணும். இதுக்கு மேல எபவா இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. செஸ்ட் வந்து உங்களுக்கு மினிமம் 75 சென்டிமீட்டர் அன்எக்ஸ்பேண்டட் லெவல்ல, அதே எக்ஸ்பேன்ஷன் லெவல்ல பிளஸ் 5 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனுக்கான அதுக்கு மட்டுமான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட். மித்த எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கிடையாது. யார் வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் மேலுக்கு மட்டும், சிவிலுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல்ல 37 வேகன்சிஸ் டோட்டலா கொடுத்துருக்காங்க. அந்த 37ல யூஆருக்கு மட்டுமே 27 வேகன்சிஸ் போகுது. ஆக்சுவலா எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே சிவிலுக்கு மட்டுமே உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டோட்டலி பாத்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் படிச்சவங்களுக்கு மட்டுமே அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு காம்படிஷன் கம்மியா தான் இருக்கும். யாரெல்லாம் சிவில் படிச்சிருக்கீங்களோ மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஸோ சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல பாத்தீங்கன்னா அதே சிவிலுக்கு 120 வேகன்சியும், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் 121 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுவே சென்ட்ரல் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் 217 வேகன்சிஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி டோட்டலா 968 வேகன்சிஸ் இருக்கு. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் ரிப்போர்ட் பண்ணலன்னு சொன்னேன் இல்லையா, மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்த டிபார்ட்மெண்ட்ல சிவில் இன்ஜினியரிங்க்கு வேகன்சிஸ் இன்னும் இன்டிமேட் பண்ணல. அப்கமிங்ல அதையும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது உங்களுக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்குமே இந்த வேகன்சிஸ் சொல்லல. ஓகேங்களா? அதனால வேகன்சிஸ் பத்தி நீங்க பயப்பட வேண்டாம், அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். ஸோ அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். மேல என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் பார்த்தோமோ அதெல்லாம் அப்பர் ஏஜ் லிமிட். இந்த அப்பர் ஏஜ் லிமிட்டை வந்து நீங்க இந்த இயர்க்குள்ள பிறந்திருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. ஸோ 1994ல இருந்து 2006க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க 30 இயர்ஸ் அந்த ஏஜ் லிமிட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். 1992ல இருந்து 2006க்குள்ள இருந்தீங்கன்னா இந்த 32 இயர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ மித்த கேட்டகரிக்கு, அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்க எந்த கேட்டகரிங்கிறத கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ இதுல வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங், பிஇ பிடெக், எஸ்பெஷலி சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இவங்க எல்லாருக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தாராளமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றதையும் அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சியுடைய பழைய வெப்சைட்ல வந்து யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இது வந்து நியூ வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது https.ssc.gov.in. முன்னாடி பாத்தீங்கன்னா ssc.nic.in இருக்கும். இதுதான் புது வெப்சைட். இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணிட்டு தான் நீங்க எக்ஸாமுக்கு அப்ளையே பண்ண முடியும். இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்தடுத்து நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணல, இந்த ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அது எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு வீடியோ போடுறேன். அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லிங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், இதுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல போய் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ உங்களுக்கான அப்லோடிங் ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ்க்குலாம் என்னென்ன கேபி, என்னென்ன ஃபார்மேட்ல இருக்கணும், எவ்வளவு சைஸ்ன்றதை அவங்க கொடுத்துருக்காங்க. மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 18th ஏப்ரல். அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். 100 ரூபாய் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ். அதுவும் பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். உமன் கேண்டிடேட்ஸ்க்கும், கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதாவது இந்த 100 ரூபாயுமே அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் ஒன்று யூபிஐலையோ நெட் பேங்கிங்லையோ அல்லது நம்ம கார்டு யூஸ் பண்ணியோ, கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி
நாம பே பண்ணிடணும். அதுவும் அந்த டியூ டேட்டுக்குள்ள நீங்க பே பண்ணணும். அப்பதான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸுமே சொல்லிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சென்டர், எக்ஸாம் சென்டர் எங்கெங்க இருக்கும், நம்ம வேற எங்கேயே போய் எழுதணுமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு ரீஜன் வைஸ் எக்ஸாம் சென்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம சதர்ன் ரீஜனுக்கு பாத்தீங்கன்னா 8 டிஸ்ட்ரிக்ட் நடக்குது. பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருநெல்வேலி அண்ட் சேலம். ஸோ உங்க நியர்பைல எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருங்க. அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ லோக்கல்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதனால நீங்க டிராவல் பத்தியோ டிராவலுக்கான எக்ஸ்பென்ஸ் பத்தியோ நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, இப்போ எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்றது அதுக்கான எல்லா டீடைல்ஸும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலபஸ், உங்களுக்கு எக்ஸாம் என்ன மாதிரி இருக்கும், செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். டோட்டலா 2 பேப்பர் வைக்கிறாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1 பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இது வந்து உங்களுக்கு ஒரு 50 மார்க் இருக்கும். இந்த ரீசனிங் வந்து உங்களுக்கு 50 மார்க், 50 கொஸ்டின் 50 மார்க் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் 50 மார்க் இருக்கும். பார்ட் ஏ, அடுத்து தேர்ட் பார்ட்லயே 2ஆ பிரிக்கிறாங்க, 3ஆ பிரிச்சிருக்காங்க. நீங்க வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்னா உங்களுக்கு அது ரிலேட்டடான ஜெனரல் இன்ஜினியரிங் கொஸ்டின், எலக்ட்ரிக்கல்னா அது ரிலேட்டடான கொஸ்டின், மெக்கானிக்கல்னா அது ரிலேட்டடான கொஸ்டின் இருக்கும். டோட்டலா 100 கொஸ்டின் 100 மார்க். இது பேப்பர் 1க்கானது. அதே பேப்பர் 2க்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்ஜினியரிங், நீங்க என்ன மேஜரோ அந்த மேஜர்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. டோட்டலா 300 மார்க். ஒரு கொஸ்டின் 3 மார்க், டோட்டலா 300 மார்க். நீங்க சிவிலா, எலக்ட்ரிக்கலா, மெக்கானிக்கலா அப்படின்றத நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க அப்ளை பண்ணும்போது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால தெளிவா கரெக்டா கொடுத்துருங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாம் வந்து உங்களுக்கு டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். சிவிலா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலா இருக்கட்டும். இப்போ நீங்க இன்ஜினியரிங்கே முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டமா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜ் லெவல்ல தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ தாராளமா நீங்க பேசிக்ஸை படிச்சுட்டு போனாலே நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மேல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கான சிலபஸ், என்னென்ன கொஸ்டின்ஸ், என்னென்ன பேட்டர்ன் கேட்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்க்கான வீடியோவும் நான் உங்களுக்கு தனியா ப்ரொவைட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த வெப்சைட்ல ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு சிவிலுக்கு என்னென்ன, அதாவது பார்ட் ஏ பார்ட் பி பார்த்தோம் இல்லையா. ஸோ சிவிலுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும், மெக்கானிக்கலுக்கு என்னென்ன டாபிக்ல வரும், எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்ன டாபிக்ல வரும்னு கம்ப்ளீட்டா ஒரு சிலபஸ் பேட்டர்னே கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா செக் பண்ணி அந்தந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். வாங்கன்னு உட்காந்து நீங்க எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அதுல நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே ஓகே தான். ஸோ இப்போ தெர்மோடைனமிக்ஸ் தான் இருக்கு. மெக்கானிக்கல்ல தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கான டெஃபினேஷன் என்ன, அந்த ஃபார்முலாலாம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல அந்த கொஸ்டின் பேசிக்கா தான் கேட்பாங்க. உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்லாம் இருக்கும். பேப்பர் 2ல மட்டும் தான் நீங்க தியரிட்டிக்கலா எழுதுற மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் டீடைலா பார்த்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் அபிஷியல் வெப்சைட், ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான் மக்களே, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. ஐ மீன் நீங்க எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு போக வேண்டியது ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல், உங்களுடைய ஹால் டிக்கெட்டு, அப்ளிகேஷன், இது எல்லாமே நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைம்லையும் எக்ஸாம் போற டைம்லையும் நீங்க வந்து எடுத்துட்டு போறோம். மோட் ஆஃப் செலக்ஷன், அதாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 30%, அதாவது 100 மார்க்னா 30 மார்க் வாங்கணும். ஓபிசிக்கு 25%, மித்த எல்லா கேட்டகரிக்கும் 20% மார்க்கும் நீங்க வாங்கணும். அப்பதான் இது வந்து மினிமம் குவாலிஃபைங் தான். இது போக ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மால் பிராக்டிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் சென்டர்ல வந்து நீங்க பார்த்து எழுதுறதோ இல்லை பிட் யூஸ் பண்ணி எழுதுறதோ, அல்லது நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் நீங்க ப்ரொவைட் பண்ணும்போதோ, ஃபேக்கா ஏதாவது பண்ணும்போதோ உங்களுக்கு டிபார் பண்ணப்படும் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு எத்தனை இயர், என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதை இங்க கொடுத்துருக்கான் சிம்பிளா. அதுதான், நீங்க அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன் மக்களே. இது வந்து எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சிலபஸ் என்ன, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது போக எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வேகன்சிஸை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.